Glory to God. மனம் திரும்புங்கள். சில நாட்களாக இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து அழுகிறோம். சில தியாகங்கள் செய்கிறோம், நல்லது. ஆனால் இது மட்டும் பத்தாது. சிலுவை பாடுகளின் முழு நோக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலைன்னா எல்லா ஆன்சரும் தெரிஞ்சும் எக்ஸாம் பேப்பர்ல ஒன்னும் எழுதலைன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டுக்கு சமமா இருப்போம். ஏசப்பாவின் முதல் நோக்கம் நம்மள நோயிலிருந்து மீட்கணும், பிசாசை துரத்தணும், ஆசிர்வதிக்கணுங்கிறது இல்ல. இதெல்லாம் செகண்டரி தான். முதலாவது நம்ம மனம் திரும்ப செய்து பாவத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனுக்கு ரெடி பண்றது தான். ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்படித்தான் ஏசப்பா வந்துடுவார்னு 2000 வருஷங்களுக்கு மேலா சொல்றீங்க, இன்னும் வரலையேன்னு சொல்றீங்களா? நாம மனம் திரும்ப 2000 வருஷம் அவகாசம் இல்லை. ஏன் நாம் மெத்துசலாவை போல 969 வருஷம் கூட வாழ போறதில்ல. 950 வருஷம் பாவம் செஞ்சுட்டு கடைசி 10-20 வருஷங்கள்ல திருந்துறதுக்கு. கொஞ்சம் லேட்டா மனம் திருந்தினவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஏழைகளை ஏறெடுத்தும் பார்க்காதவன் இப்போ ஏழைகளை மதிக்கிறான். தன் கூட பிறந்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல துடிக்கிறான். சுயம் அழிந்தது, ஆனாலும் பாதாளத்தில் கிடைக்கிறான். ஏன்? அவன் மனம் திரும்பியது பூமியில் இல்ல, பாதாளத்தில். பட் நோ யூஸ். நாமும் அந்த ஐஸ்வர்யவான் போல் இல்லாமல் பூமியில் இருக்கும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி மனம் திரும்பி சிலருக்காவது சுவிசேஷம் சொல்வோம். சிலுவை பாட்டின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம். நன்றி.